துளாராசியெல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு 10வது வீட்ல குரு சஞ்சரிக்கிறாரு. அதாவது அதோட மெயின் வீடு இஸ் த 10th ஹவுஸ்ல. திருஷ்டி 2, 4, 6ன்னு இருக்கிறது. பட் 10 இஸ் த மெயின். அதாவது எப்போ இருந்து 2 ஜூன் 2026லேருந்து 31 அக்டோபர் 2026 அதிச்சாரம் சொல்கிற ஒரு வருஷம் உள்ள குரு பயிற்சி 5 மாதத்தில் நடக்க போகிறது. ஸோ இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் condensed டைம். 10வது வீடு என்னது? ஃபென்டாஸ்டிக். உங்களோட தொழில் உயர்வு, பணம் உயர்வு, வியாபாரம் உயர்வு, பூர்வ ஜென்மத்தின் புண்ணியங்கள். இந்த பூர்வ ஜென்மத்தின் புண்ணியங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஏன் அது இம்பார்ட்டன்ட்னா, லெட்ஸ் சே இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம், ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா, இஃப் யூ ஹேவ் த பூர்வ ஜென்மத்தின் புண்ணியங்கள், இஃப் யூ ஹேவ் த பிளெஸிங்ஸ் அண்ட் ஃபார்ச்சூன்ஸ் ஃப்ரம் யர் பாஸ்ட் லைஃப், தென் அது மேனேஜபிளாக ஆக்கிடும். ரைட்டா? எல்லோருக்கும் கஷ்டம் வருது தான். உங்களுக்கு, எனக்கு, எவ்ரிபடி இன் த வேர்ல்ட் வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். பட் வெதர் த ப்ராப்ளம் இஸ் மேனேஜபிள் ஆர் நாட், அதுதான் கேள்வி. ஸோ இந்த பூர்வ ஜென்மத்தின் புண்ணியங்கள் மேக் இட் மோர் மேனேஜபிள். அது ஒன்று. ஓகே, வேறு என்னது? உங்களோட பேர், உங்கள் புகழ், உங்களோட வெற்றி, இது எல்லாமே 10வது வீடு. ஸோ இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு நல்லாவே அமோகமாக இருக்க போகுது. ஏன் சொல்லுங்கள்? பிகாஸ் குரு பகவான் வந்து உச்சஸ்தானத்துக்கு போகிறாரு எங்கே? கடகத்தில். நான் யூ ஆல்சோ ஹேவ் த 2, 4, 6 திருஷ்டி. 2வது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா வரும். பணம் என்ற சேமிப்பு, குடும்பஸ்தானம், உங்களோட வேல்யூ பிரின்சிபல்ஸ், உங்களோட வாக்கு சக்தி, உங்களோட உணவு பழக்கங்கள், டயட் பிளான்ஸ், இது எல்லாமே அழகாக உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக கருணை சம்மந்தப்பட்டது. அதாவது இதுக்கு முன்பு நம்பி ஏமாந்து போகிற விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு தானே? இவங்க சரியாக கொண்டு போகிறாங்க, என் வாழ்க்கையை இவங்க நல்ல ஒரு வழி காமிப்பாங்க, பட் அவங்க தான் அவங்களுக்கு போய் கவுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரி நிலையில் உங்களுக்கு யாருன்னு தெரிய வர ஆரம்பிச்சிடும். Because much of time is wasted following the wrong people or the wrong group or the wrong person. அந்த விஷயம் இருக்குது. 4வது வீடு சுகஸ்தானம், உங்களோட பணம் சம்மந்தப்பட்டது. சொகுசு இல்லை, மலாயில் சுக்குன்றாங்களா, சேம் திங், சுகம், சுகா. சுகஸ்தானம் வந்து உங்களோட கம்ஃபர்ட்ஸு, காடி புதுசாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வீடில் ஒரு நல்ல ஒரு மேபி ஏதோ சம்திங் நியூ. டசன்ட் மீன் எல்லாமே பிராண்ட் நியூவாக இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் சம்திங் நியூ உங்களை வாழ்க்கையில், உங்கள் சொகுசு நிலை மாறும். ரைட்? 6வது கடன்கள் சம்மந்தப்பட்டது, கடன் தீரும் உங்களுக்கு. ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடைகள், இத்தனை நாளாக உங்களுக்கு ஒரு விஷயம் செய்கிறீங்களா, தடை மேலே தடை மேலே தடை வருதுன்னா அந்த தடைகள் குறையும், இல்லை இல்லாமல் கூட போகலாம். ஆஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து பொது பலன்கள். உங்களோட ஜாதக கட்டத்தையும் துலா செக் பண்ணுறதுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ. என் நம்பர் பாயோவில் இருக்குது. வெறும் 234 ரிங்கெட்னா ஆடியோ ரெக்கார்டிங்காக உங்களுக்கு நான் செஞ்சு அனுப்புகிறேன். இன்றைக்கி தேதிக்கு 6, சம்டைம்ஸ் 7 டேஸ் இருக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்புறதுக்கு. பட் இஃப் யூ இன்ட்ரெஸ்டட், அடுத்த 5 மாதத்தில் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது, உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பத்து வேணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என் நம்பர் வந்து பாயோவில் இருக்குது. நீங்கள் பாயோவில் என்னை தொடர்பு கொள்ளும்போது குரு பெயர்ச்சின்னு மட்டும் போட்டு அனுப்புங்க. நன்றி.